ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நானில் பார்த்தீங்கன்னா +ஐக்கான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த இமேஜ் அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா +ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு எப்போவும் போல் மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஆடியோக்கு ஏற்றாப்புல ஃபுல்லாகவே வச்சுருக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓவர் லென்த்தாகவே ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த அளவுக்கு நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1-2 மார்க் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டிஸ்ட்ரேஷன் வார்ப்புன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை மிரர் இருக்கும், அது ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க போதும். ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவ் பண்ணி வைக்கும்போது தான் அந்த பிளாக் கலர் தெரியும். அது தெரியாமல் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதில் ஆக்ஸ்லேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போதும் 125. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இது 2 இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.40. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்னிடியூடு இது பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணி ஒரு 20 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1. இந்த ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா -30 இருக்கா, அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணி -3 கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2ல் +3. ஸோ +3 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு எஃபெக்ட். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட். இது பார்த்தீங்கன்னா +ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமாக நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு DHF ஹாப்பி பர்த்டே ரியான் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாஸ்ட் வரையுமே கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் போய்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஒரே ஸ்க்ரீனில் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா சுட்டி டெக்கு தனியாக தமிழ் தனியாக அப்படின்னு அது மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டி டெக்கை எடுத்துட்டேன். இப்போ 2வது லிரிக்ஸில் ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுட்டி டெக் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் அலைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரே லிரிக்ஸ் தான் 2 வேர்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிரிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த 2க்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ பேக்கில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது 2யும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக மாற்றிடுங்க. ஒரு லிரிக்ஸ் இருந்தாலும் அதையும் குரூப்பாகவே மாற்றிடுங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே பார்த்தீங்கன்னா நான் குரூப்பாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரேஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேவ் வார்ப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட் இடத்துல பர்சன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டில் ஒரு அனிமேஷன் கீ, இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்துட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக ஒரு 1.50. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அனிமேஷன் கீ வேல்யூ அப்படியே இருக்கட்டும் 0ல். இதுக்கப்புறம் 2க்கும் சென்டராக வச்சா கிராஃப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குமா, இதை டிக்ரீஸ் பண்ணி ஒரு 2.5 கொடுத்துருங்க. மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கொடுத்துருங்க போதும். கரெக்டாக 1 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணினா டேம்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 கொடுத்துருங்க. ஸோ போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போயிட்டு இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். ஸோ அப்படியே இருக்கட்டும். டிஃபால்ட் வேல்யூ 50 0.50 இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா முழுசாக முடியலை. இப்போதைக்கு நான் காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு மற்றதுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னொரு லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த இதுக்கு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய லிரிக்ஸ் இருந்துச்சுன்னா காப்பி லேயர் பண்ணி பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஓகே கிடச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முழுசாக முடியலை. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஷேடாக மாதிரி தெரியணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும். ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போனீங்கன்னா அது கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் ஸோ ரெண்டாவது கீழே குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே லைட்டாக கீழே மூவ் பண்ணி வைங்க. டூப்ளிகேட் பண்ணி பிளாக் கலராக மாற்றணும் பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அது ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60க்குள்ளார ஸோ அந்த வேல்யூவில் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் பிளர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கேஷியன் பிளர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.30 கொடுங்க. ஸோ போதும், நமக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, இப்போ 0.30 கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா எஃபெக்டே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது லிரிக்ஸில் 2 லைன் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அதே மாதிரி தான், சேம் ஸ்டெப்பு தான். ஸோ அந்த இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு லிரிக்ஸ்க்கும் ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி லேயர் பண்ணிட்டீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, இது மூணே செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே அதே எஃபெக்ட்டு அதே மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் தனியாக எஃபெக்ட்டை வேணால் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தனியாக போய் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே ஸ்டெப்பாக காப்பி லேயர் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணும்போது அந்த மூணே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸும் மேக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, இதில் உங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது பத்தாதுன்ட்டு நான் எக்ஸாம் ஃபைலும் தரேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம், என் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.